என்னவோ கவி, நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குடி. நீ சொல்ற மாதிரியே நடந்துருச்சுன்னா என்னை விட சந்தோஷப்படுற ஆளே இருக்க மாட்டாங்க. கவலைப்படாதடி, ஃபர்ஸ்ட் நீ கண்ணத்தோட என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் அவர்கள் ஆர்டர் செய்த ஜூஸும் வந்துவிட்டது. அதை வாங்கி குடித்தவர்கள் பின்பு அங்கிருந்து கிளம்பலாம் என்று செல்ல டிரைவர் வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி பின்பு இருவரும் அதில் ஏறிக்கொண்டனர். கவிதாவை நேராக அவளது வீட்டில் சென்று இறக்கிவிட்டு பின்பு வைஷ்ணவி தனது வீட்டுக்கு புறப்பட்டு சென்றாள். வீட்டிற்குள் நுழையும் பொழுதே கண்மணியும் விசுவநாதனும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வைஷ்ணவியை பார்த்ததும், வைஷு, உன் ஃப்ரெண்ட பாத்துட்டியா என்று கேட்க, பாத்துட்டேன் என்று தயக்கமாக கூறினாள். அதை ஏமா இவ்ளோ தயக்கமா சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லாத என்று கூறவும், சரிமா, உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்து தரட்டுமா? இல்ல, இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, அப்படின்னா நீ மேல போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடு. சரி என்றவள் வேக வேகமாக மாடிப்படி ஏறி தன்னுடைய அறைக்கு சென்றாள். அதே நேரம் கண்மணியும் விஸ்வநாதனும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது விஸ்வநாதன், கண்மணி, வைஷுவோட முகம் வெளியில போகும்போது இருந்த மாதிரி இப்போ இல்ல, ரொம்ப வாடி போய் கிடக்கு. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை நான் இங்க இருக்கிறதுனால அவளால சொல்ல முடியலையான்னு தெரியல. நீ தனியா போய் அவகிட்ட என்ன ஏதுன்னு பேசி பாக்குறியா? கட்டாயமாங்க, எனக்கும் அதே சந்தேகமா தான் இருக்கு. அவளோட முகமே ரொம்ப வாட்டமா இருக்கு. சரி, அப்படின்னா நீ ஒண்ணு செய், மேல போய் பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வா. நான் நம்ம ரூம்ல இருக்கேன், சரியா? இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆமா ஆமா, கண்டிப்பா யசோதாவுக்கு தெரியவே கூடாது. வைஷுவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சா முதல்ல கைத்தட்டி சிரிச்சு சந்தோஷப்படுறது யசோதாவா தான் இருக்கும். கரெக்டா சொன்ன. சரி, நீ போ என்றவர் பின்பு தங்களது அறைக்கு எழுந்து சென்று விட்டார். கண்மணி மெதுவாக மேலே ஏறி சென்று வைஷுவின் அறை கதவை தட்ட, ஆனால் கதவை யாரும் வந்து திறக்கவில்லை. பின்பு கதவை திறந்து பார்க்க கதவு தாழ் போடாமல் இருந்தது. கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவருக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது அவள் பாத்ரூமில் இருக்கிறாள் என்று. சரி, அவள் வரட்டும் என்று அங்கு சோஃபாவில் அமர்ந்து காத்து கொண்டிருந்தார். அதே நேரம் குளியலறையிலிருந்து வெளிவந்த வைஷு கண்மணியை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தாள். என்னத, வந்து ரொம்ப நேரமாகுதா? இல்லம்மா, இப்பதான் வந்தேன். நீ ரெஸ்ட் ரூம்ல இருந்தியா? அதான் நீ வரட்டுமேன்னு இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னத்த, ஏதாவது முக்கியமான விஷயமா? கீழே என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. இல்லம்மா, இந்த விஷயத்த நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன். கீழே நம்ம பேசுறத யார் வேணாலும் எப்ப வேணாலும் கேட்பாங்க. அதனால தேவையில்லாத பிரச்சனை வரும். அதே உன் ரூம்ல வந்து உன்கிட்ட தனியா பேசும்போது யாருக்கும் எதுவும் தெரியாது இல்லையா என்றதும் உடனே வைஷ்ணவிக்கு பக்கென்று ஆகிவிட்டது. என்ன இவங்க பீடிகை எல்லாம் ரொம்ப ஓவரா போடுறாங்க, ஏதாவது பெரிய ஆப்பா எனக்கு வைக்க போறாங்களா என்று பயந்து யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தவள் அப்படியே அமைதியாக நிற்க, பின்பு அவளை இழுத்து தன் பக்கத்தில் சோஃபாவில் அமர வைத்தவர், வைஷு, எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நீ வெளியில போகும்போது நல்லதானே போன, ஆனா வீட்டுக்கு வரும்போது உன் முகம் ரொம்ப வாடி போய் கிடக்குது. ஏமா, ஏதாவது பிரச்சனையா? நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இல்ல, நீயும் என் பொண்ணு மாதிரி தான். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு, அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை என்றதும், இல்லத்த, ஒரே ஒரு விஷயம்தான், ஆனா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களானோ எனக்கு புரியல. அதான் ஒரே குழப்பத்துல இருந்ததுனால என் ஃப்ரெண்ட போய் பார்த்து பேசிட்டு வர போனேன். அப்படியா? சரி, உன் ஃப்ரெண்ட பார்த்து பேசிட்டு வந்தியே, உனக்கு குழப்பம் தீர்ந்துச்சா? இல்ல, இப்பதான் இன்னும் குழப்பம் அதிகமான மாதிரியே இருக்கு. சரி, நீ என்ன காலையில முதல்ல அத்தைன்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அந்த சந்தோஷத்தை எல்லாம் வார்த்தையில சொல்லவே முடியாது.
நான் ஒரு முறையில வேணா உனக்கு அத்தையா இருக்கலாம், ஆனா நீ என்ன உன்னோட அம்மாவாவே நினைச்சுக்கோ, சரியா? என்ன விஷயமோ அத தயங்காம கேளு. உனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு என்றதும் சிறிது நேரம் அப்படியே பலமாக தலையை தொங்கவிட்டு யோசித்துக் கொண்டிருந்தவள் பின்பு தைரியத்தை வரவழைத்து கொண்டு, அத்தை, இத உங்ககிட்ட கேட்கலாமா கேட்க கூடாதான்னு தெரியல, அது சரியா தப்பானும் தெரியல, ஆனா என் மனசுல தோன்றத உங்ககிட்ட சொல்லிடுறது பெட்டர்னு தோணுது. நானே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ரொம்ப குழம்ப வேண்டாம்னு யோசிக்கிறேன். அத தானமா நான் அப்ப இருந்து சொல்லிட்டே இருக்கேன். என்ன விஷயம்னு பட்டுன்னு போட்டு உடைச்சிடு. இல்ல, நான் இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போறேன். சரி, எக்ஸாம்ஸ் எல்லாம் வேற வருது. ஓகே, அதான் மேற்கொண்டு படிக்கலாமான்னு என்று அவள் அப்படியே மெதுவாக இழுத்து பேச, உடனே கண்மணி, வைஷு, இதுக்கு ஏன் இவ்ளோ தயங்குற? நானும் மாமாவுமே இத பத்தி உன்கிட்ட பேசணும்னு இருந்தோம். ஏன் நீ காலேஜுக்கு போக மாட்ற? திரும்பவும் உன்னை காலேஜ் அனுப்பணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அத நிஜமாவா? ஆமாம்மா, படிப்பு ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம். அதனால எக்காரணத்தை கொண்டோ அந்த படிப்பை பாதியில விடக்கூடாது. நீ உன்னோட டிகிரிய தாராளமா கம்ப்ளீட் பண்ணு. உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அது எல்லாமே நாங்க பண்ணி கொடுப்போம். இல்லத்த, நீங்க எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், மத்தபடி அப்பா என்ன படிக்க வைப்பாரு. என்ன பேசுற வைஷு? நீ கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமும் உங்க அப்பா அம்மாக்கு நீ பாரமா இருப்பியா? என்னத்த இப்படி சொல்றீங்க? ஆமா, எங்க மருமகளை எங்களால படிக்க வைக்க கூடவா முடியாம போச்சு? அது எப்படி அத்த? என்னமா நீ நீ இந்த வீட்டு பொண்ணு, உனக்கு இல்லாத உரிமை இங்க வேற யாருக்குமே கிடையாது. அதனால நீ அத பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்காத. சரி சொல்லு, எப்போ இருந்து காலேஜ் போக போற? அதை இன்னும் முடிவு பண்ணல அத்த. இதுல முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு? நீ நாளையில இருந்து ரெகுலரா காலேஜுக்கு போ, சரியா? என்னத்த பட்டுன்னு இப்படி சொல்லிட்டீங்க? வேற யார்கிட்டயும் இத பத்தி ஒப்பீனியன் கேட்க வேண்டாமா? வேண்டாமா, மாமாவும் நானும் ஆல்ரெடி சேர்ந்து பேசி எடுத்த முடிவுதான் இது. கௌதமி ராமுவும் இதுக்கு கண்டிப்பா ஒத்துப்பாங்க. யசோதா தான் ஏதாவது சொல்லுவா, அதை ஏன் நம்ம காதுல வாங்கிட்டு? இல்லத்த, உங்க புள்ள அவன் கிடக்குறான், விடுமா. அவன் ஏதாவது சொன்னானா நான் பேசிக்கிறேன். நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாம நாளைக்கு காலேஜ் கிளம்புறதுக்கு மட்டும் ரெடி ஆகு, ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் அத்தை என்று சந்தோஷமாக அவர் கையை பிடித்து கொண்டவளை பார்த்தவர், சந்தோஷமா இருமா, எங்களுக்கு அதுதான் வேணும். முதல்ல நீ உன் படிப்பை பாரு, நல்லா படிச்சு முடி. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட மருமகளா உன்னோட கடமைய நிறைவேற்றினா போதும் என்றதும் அவர் என்ன சொல்கிறார் என்று புரியாமல், கண்டிப்பா அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, நான் நல்லா படிப்பேன் என்று சந்தோஷமாக கூறிய மருமகளை பெருமை பொங்க பார்த்தவர், சரி, அப்போ நீ காலேஜ் போறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோ, நான் கீழே போட்டுமா? ஓகே அத்தை என்றால் அவர் வெளியே சென்ற உடனேயே அறைக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சியை போல் துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருந்தாள். சந்தோஷத்தில் தலைக்கால் புரியாமல் ஆடிக்கொண்டிருந்தவள் வேகமாக ஓடி சென்று கவிதாவிற்கு போன் செய்தாள். போனை எடுத்த கவிதா, என்னடி இப்பதான் வீட்டுக்கு போன, அதுக்குள்ள கால் பண்ற? கவி, வீட்ல பேசிட்டேன்டி, என்ன படிக்க சொல்லிட்டாங்க, ரெகுலரா காலேஜும் போக சொல்லிட்டாங்க. வாவ், சூப்பர் வைஷு, நிஜமாவா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல உன் மாமியார் மாமனார் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்னு. ஆமாண்டி, மீதி எல்லாமே நாளைக்கு நான் காலேஜ்ல வந்து உன்கிட்ட நேர்ல பேசிக்கிறேன், சரியா? ஓகே வைஷு, அப்ப நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து காலேஜ்ல நல்லா என்ஜாய் பண்ணலாம். சரிடி, இப்ப நான் போனை வைக்கட்டுமா? ஓகே ஓகே என்றவள் போனை தூக்கி மெத்தையில் போட்டுவிட்டு சந்தோஷத்தில் 2 கைகளையும் நீட்டி சுத்தி கொண்டிருந்தாள். அந்நேரம் பார்த்து திடீரென்று கதவை திறந்து கொண்டு வந்த ஆதி அவள் சந்தோஷத்தில் தாறுமாறாக சுற்றி கொண்டிருப்பதை பார்த்தவன், என்ன இவ சரியான பைத்தியக்காரிய போல இந்த சுத்துறா, மயக்கம் போட்டு கீழே விழுந்து மண்டை உடஞ்சாதான் தெரியும் என்று பேசிக்கொண்டே
அவள் அருகே செல்ல அவன் வருவதை கூட கவனிக்காமல் சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தவள் சுத்தி சுத்தி அப்படியே மயக்கம் வந்து கீழே விழப்போனவளை சட்டென்று ஒரு கை வந்து தாங்கி பிடித்தது. பதட்டத்தில் கண்களை இறுக்கமாக மூடியவள் தான் கீழே விழவில்லை என்று தெரிந்த பிறகுதான் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தாள். அதே நேரம் ஆதியோ அவளை தன் கைகளில் தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தான். அவனை பார்த்தவுடன் ஒரு நொடி கண்ணிமைக்க மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனும் அப்படித்தான். பின்பு சுதாரித்தவள் டக்கென்று அவனிடமிருந்து விலகி தள்ளி போய் நின்று கொண்டாள். சற்று நேரம் இங்கே என்ன நடந்தது என்று தெரியாமல் ஆதியும் சுயநினைவை எழுந்தது போல இருந்தவன் பின்பு நிதானத்திற்கு வந்துவிட்டு, ஏய், நீ என்ன பைத்தியமா? ரூம்குள்ள இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற? ஆள் வர்றது கூடவா உன் கண்ணுக்கு தெரியல? இப்படி வந்து மேல விழுகிற? நான் ஒன்னும் வேணும்னு வந்து உன் மேல விழல. நான் கீழே தான் விழப்போனேன். உன்னை யார் பிடிக்க சொன்னது? ஆமா, அன்னைக்கு உன்னை புடிச்சுதான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து புடிச்சேன்ல, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. கீழே விழுந்து மண்டை உடஞ்சி கோமால போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் என்றதும், வாய கழுவு. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? எப்ப பாரு அபசகுணம் புடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு. என்ன, நான் அபசகுணம் புடிச்ச மாதிரி பேசுறேனா? வர வர உனக்கு வாய் ரொம்ப நீண்டிட்டே போகுது. உன்கிட்ட எல்லாம் நின்னு பேசுறேன் பாரு, என்ன சொல்லணும். எதுக்கு இப்படி பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு கிடந்த? அப்படி என்ன உனக்கு சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சு? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்று விட்டாள். அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த ஆதி, திமிர் பிடிச்சவர். ஆனா இவள மாதிரி ஒரு அகம்பாவம் பிடிச்சவள இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. இவளே இந்த போடு போடுறான்னா இவ அக்கா எப்படி இருந்திருப்பா? அங்கங்க ஊர் உலகத்துல எவ்வளவு அமைதியான பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. இவ என்ன சரியான பஜாரியா இந்த கத்து கத்துறா? இவ கிட்ட வச்சுக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. தேவையில்லாம டென்ஷன் தான். டிஸ்கஸ்டிங் ஃபெலோ என்று திட்டிவிட்டு நேராக உடை மாற்றும் அறைக்குள் சென்றவன் உடையை மாற்றிக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து மீண்டும் தன்னுடைய வேலையை பார்க்க தொடங்கினான். பின்பு அனைவரும் இரவு உணவு சாப்பிடுவதற்காக கீழே டைனிங் ஹாலில் ஒன்றாக கூடிக்கொண்டிருக்க அப்பொழுது ஆதியும் கீழே இறங்கி வந்தான். அவனை பார்த்தவுடன் கண்மணி, ஆதி வா வா, இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ சீக்கிரம் சாப்பிட போற, அதிசயம்தான் என்று கண்மணி கூற அதற்கு எந்தவித முகபாவனையும் காட்டாமல் அமைதியாக சென்று அமர்ந்து கொண்டான். பின்பு அவனுக்கு தட்டில் டிஃபனை பரிமாறிய கண்மணி, ஆதி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் சாப்பிடுப்பா, சொல்றேன். நீ கேக்குறதே எனக்கு ரொம்ப பதட்டமாவுது. நான் என்ன சூழ இருக்க மிருகமா என்ன பார்த்து பதட்டமாவறதுக்கு? நானும் உங்கள மாதிரி ஒரு மனுஷன்தான் என்றதும் உடனே வைஷ்ணவிக்கு பொறையேறி விட்டது. அவளை பார்த்து முறைத்தவன், அப்ப இவ மனசுக்குள்ள என்ன சூழ இருக்க விளங்காதான் நினைச்சிட்டு இருந்திருக்கா. எவ்வளோ ஒரு திமிர் இவளுக்கு என்று மனதிற்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது யசோதா, அண்ணி, என்ன சொல்ல வரீங்களோ அத சட்டு புட்டுன்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் இப்படி சுத்தி வளைச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உடனே கண்மணி, யசோதா, நான் பேசுறது என் பிள்ளை கிட்ட. அவன்கிட்ட தான் ஒரு விஷயத்த பத்தி பேச போறேன். அவனே கம்முன்னு இருக்கான். நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ கம்முன்னு அமைதியா சாப்பிடு. என்ன நீ அப்படின்னா இந்த வீட்ல நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லலமா, நான் ஆதிக்கிட்ட பேச போறேன், அவ்வளவுதான். அவரை பார்த்து லேசாக உள்ளுக்குள்ளேயே சிரித்த வைஷ்ணவியை முறைத்து பார்த்த யசோதாவிற்கு முகமெல்லாம் அவமானத்தில் சிவந்து விட்டது. இந்த அன்னிக்காரிக்கு எப்ப பார்த்தாலும் இந்த வைஷ்ணவி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறதே வேலையா போச்சு. இவ்வளவு நாள் இவ இப்படி இல்லையே. மருமக வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டா. ஓவரா ஆட்டம் போடுறா. இருக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பேச போறாங்கன்னு பாக்கலாம்.
என்று அவள் காதை கூர்மையாக தீட்டி வைத்துக் கொண்டு கண்மணி ஆதியிடம் என்ன பேசப் போகிறார் என்பதை குறுகுறுவென்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பொழுது ஆதியோ, என்ன விஷயம் சட்டுன்னு சொல்லுங்கம்மா. இல்ல ஆதி, நானும் அப்பாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன முடிவு? வைஷுவை திரும்ப காலேஜுக்கு அனுப்பி வைக்கலாம்னு என்று கண்மணி கூறியதும் உடனே யசோதாவிற்கு கோபமாக வந்தது. ஆதி எதை பற்றியும் காதில் வாங்கிக் கொள்ளாமல், சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இல்லப்பா, நீ தானே அவளோட புருஷன், உன்கிட்ட ஒரு வார்த்தை என்றதும் நிமிர்ந்து தன் அம்மாவை முறைத்தவன், நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்க, அவ சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாதீங்க என்று கோபமாக கூறினான். உடனே வைஷ்ணவி, இந்த அத்தை இருக்காங்களே, இந்த லூசுகிட்ட எதுக்கு கேக்குறாங்க? இவ யார் நான் படிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? திமிர் புடிச்சவ. வயசுல பெரியவங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்களேன்னு கொஞ்சமாச்சும் மரியாதை தெரியுதா? என்ன ஜென்மமோ என்று உள்ளுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருக்க, அப்பொழுது கண்மணி, அப்பாடா, எங்க நீ வேண்டாம்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவியோன்னு நினைச்சு நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி, நீ சாப்பிடு என்று அவனுக்கு மீண்டும் டிஃபனை எடுத்து வைக்க, போதும் என்று கூறியவன் தட்டில் உள்ள உணவை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது யசோதா வாயை வைத்துக் கொண்டு சும்மா இல்லாமல், அண்ணி, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? வீட்டுக்கு வந்த மருமகளை யாராவது படிக்கிறதுக்கு திரும்பி காலேஜுக்கு அனுப்புவாங்களா? காலம் கெட்டு கிடக்கு. இவங்க அக்கா மாதிரியே இவளும் வேற எவனையாவது கூட்டிட்டு ஓடிட்டா இந்த குடும்பமானமே காத்துல பறந்துருமே என்றதும் உடனே ஆதிக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவனுடைய கைகளை இறுக்கமாக முறுக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான். அதை யாரும் கவனிக்கவில்லை. அதே நேரம் விஸ்வநாதனோ, யசோதா, எது பேசுறதா இருந்தாலும் பார்த்து பேசு. அவ ஆதியோட பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமக. அவளை பத்தி இவ்ளோ கேவலமா பேசுவியா? நம்ம வீட்ல கூட தான் பொண்ணுங்க காலேஜுக்கு போறாங்க வராங்க. இப்படித்தான் அவங்க எங்கேயாவது போயிடுவாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போமா? என்ன பேச்சு இது? அண்ணா, என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம குடும்பத்து பொண்ணுங்களையும் இவளையும் ஒன்னா சேர்த்து வச்சு பேசுவீங்களா? போதும் யசோதா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. நானும் தங்கச்சியாச்சேன்னு பொறுத்து பேசுறேன். எங்க பொறுமைக்கும் ஒரு அளவுதான் இருக்கு, சொல்லிட்டேன் என்று கூற, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லி ஆளாளுக்கு என்கிட்ட பாயறீங்க. எனக்கு என்னவோ இவ காலேஜ் போறதெல்லாம் சரியா வரும்னு தோணல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க என்று யசோதா கூற, உடனே வைஷ்ணவி, உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? நான் படிக்க போறதுக்கு என் அத்தையும் மாமாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எதுக்கு இப்படி குதிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அதுவும் இல்லாம எனக்கு உங்களுடைய பர்மிஷன் எல்லாம் எதுவும் தேவையில்லை. உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்றதுல கூட எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க என்னடான்னா அதை விட்டுட்டு பெருசா பக்கமா டயலாக் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கூறவும், யசோதாவும் கீர்த்தியும் கோபத்தில் எழுந்து சென்று அவர்களது அறைக்கு நுழைந்து விட்டனர். அதை பார்த்த கண்மணி, வைஷு, அவங்க அப்படித்தான் போவாங்க. அதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. நீ நாளைக்கு காலையில இருந்து ஒழுங்கா காலேஜுக்கு போற வழி பாரு. நீ நல்லா படிச்சின்னா எங்களுக்கு அதுவே போதும். தேங்க்ஸ் அத்தை. மாமா, தேங்க்யூ சோ மச். நீங்க இவ்வளவு சீக்கிரம் எனக்கு பர்மிஷன் தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? வைஷு, அதனால என்ன? சரி வா உட்காரு, நம்ம எல்லாம் சாப்பிட்டு நேரத்துல படுக்கலாம் என்று கூற பின்பு அவரோடு அமர்ந்து சாப்பிட்டார். அதற்குள் ஆதி சாப்பிட்டு விட்டு எழுந்து தன்னுடைய அறைக்குள் சென்று விட்டான். சாப்பிட்டு முடித்த வைஷு தூங்குவதற்காக தன் அறைக்கு சென்றாள். அப்பொழுது ஆதி அங்கே பெட்டில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தான். மெத்தை முழுவதும் ஆபீஸ் ஃபைல்களை விரித்து வைத்துக் கொண்டு அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தவன்
வைஷ்ணவியை பார்த்தவுடன் அவளை கண்டுக்காமல் மீண்டும் தனது லேப்டாப்பில் மூழ்கினான். அதை பார்த்து வைஷு, என்ன இது, நான் எப்படி தூங்குறது, எங்க இருக்கு இடம், இப்படி பெட்ல எல்லாத்தையும் கடப்பரப்பி வச்சுக்கிட்டா நான் எங்கதான் போய் தூங்குறது என்று குழம்பிக் கொண்டே நின்றிருந்தாள். அதே நேரம் ஆதியோ கண்டும் காணாதது போல தனது வேலைகளை செய்வது போல நடித்து கொண்டிருந்தான். பிறகு சோஃபாவில் சிறிது நேரம் அமர்ந்து காத்து கொண்டிருந்தவள் அவன் வேலையை முடிக்கட்டும், பிறகு சென்று உறங்கலாம் என்று. ஆனால் அவன் வேண்டுமென்றே வேலை செய்வது போல தொடர்ந்து நடித்துக்கொண்டே இருந்தான். சிறிது நேரம் வெயிட் பண்ணி பார்த்தவளுக்கு வைஷ்ணவிக்கு பயங்கரமாக தூக்கம் வந்தது. சரி, கொஞ்ச நேரத்துக்கு இந்த சோஃபாவிலேயே படுப்போம் என்று அப்படியே சாய்ந்து கைகளையும் கால்களையும் குறுக்கி கொண்டு படுத்தவள் படுத்த உடனேவே உறங்கிவிட்டாள். அதை பார்த்த ஆதிக்கு அப்பொழுதுதான் சந்தோஷமாக இருந்தது. நேத்து என்ன பேச்சு பேசினா கிடக்கட்டும், அப்பதான் அந்த சோஃபாவில படுக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்ற அருமை இவளுக்கு புரியும் என்று நினைத்தவன் உடனே அனைத்து ஃபைல்களையும் எடுத்து க்ளோஸ் செய்துவிட்டு லேப்டாப்பையும் மூடி டேபிள் மேல் வைத்துவிட்டு லைட்டை ஆஃப் செய்துவிட்டு படுத்தான். நேற்று சரியாக தூங்காததால் இன்று சீக்கிரமாகவே உறங்கி போனான். நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்த வைஷுவின் தூக்கத்தை கலைப்பதற்கென்றே அவனது போனில் ஒரு SMS ஒலி எழுந்தது. ஆனால் அவன் அதை கண்டு கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்க வைஷ்ணவிக்கு சட்டென்று தூக்கம் கலைந்தது. பின்பு எழுந்து அமர்ந்தவள், இந்த நேரத்துல இந்த மனுஷனுக்கு யார் தான் மெசேஜ் பண்ணுவாங்களோ, வேலை செய்யறன்னு சொல்லி நம்ம தூங்குனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு தூங்குது ஃப்ராடு, ரொம்ப மோசமான மனுஷன்தான் போல இருக்கு என்றவள் பின்பு மெதுவாக தனது செல்போன் ஒளியை பயன்படுத்தி கொண்டு எழுந்து சென்று மெத்தையின் இன்னொரு பக்க கார்னரில் நன்றாக கை கால்களை நீட்டியபடி படுத்துக்கொண்டாள். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த சோஃபால படுத்துட்டு தூங்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் சோஃபா புசு புசுன்னு இருந்தாலும் அதுல படுத்தா உடம்புதான் வலிக்குது என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டவள் பின்பு மீண்டும் உறங்கி போனாள். காலையில் அலாரம் அடிக்கவும் போனை ஆஃப் செய்துவிட்டு எழுந்து அமர்ந்த ஆதி தன் பக்கத்தில் இருந்த நைட் லாம்பை ஒளிரவிட்டான். அப்பொழுது பார்த்தால் சோஃபாவில் வைஷ்ணவியை காணவில்லை. பிசாசு, இந்த நேரத்துல எங்க போய் தொலைஞ்சா, அதுவும் இருட்டுக்குள்ள? சரி, எப்படியோ காலையில அவ மூஞ்சில முழிக்காம இருக்கனே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என்று நினைத்தவன் பின்பு தன்மேல் இருந்த போர்வையை எடுத்து பக்கத்தில் போட்டுவிட்டு இறங்க போகும்போதுதான் கவனித்தான். அவனின் பக்கத்தில்தான் அவளும் படுத்து கொண்டிருந்தாள். பட்டென்று பதறி எழுந்தவன், ராட்சசி, இங்க எப்ப வந்து படுத்தா? சரியான ஆளா இருப்பா போல இருக்கே. நம்ம இவளை ஏமாத்திட்டு தனியா படுக்கலாம்னு பார்த்தா இவன் நம்மளுக்கு மேல இருப்பா போல இருக்கே. யமகாதகி, எப்ப வந்து படுத்தான்னு தெரியலையே. எவ்வளவு ஒரு ஒய்யாரமா படுத்துட்டு இருக்கிறத பாரு, ரொம்ப சொகுசுதான் இவளுக்கு என்று புலம்பியவன் பின்பு எழுந்து ஜாக்கிங் செல்வதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு புறப்பட்டு சென்று விட்டான். பிறகு காலை 6:30 மணி இருக்கும் பொழுது வைஷ்ணவியின் அலாரம் அடிக்க தொடங்கியது. மெதுவாக எழுந்து அலாரத்தை ஆஃப் செய்தவள், நைட்டு நான் சரியாவே தூங்கல, அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடுச்சா, இந்த குரங்குதான் என்ன நிம்மதியா தூங்க விடாம பண்ணிடுச்சு என்று எழுந்து அமர்ந்து கொண்டிருந்தவள் திருதிருவென்று முழித்துக் கொண்டிருந்தாள். அதே நேரம் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. பெட்டில் இருந்து கொண்டே, யார் அது, உள்ள வாங்க, கதவை திறந்துதான் இருக்கு என்று சலிப்போடு கூறினாள். அப்பொழுது அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் அக்கா அவளுக்கு பெட் காஃபியை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தார். அக்கா, நீங்க தானா? வாங்க வாங்க. பாப்பா, தூங்கி எந்திரிச்சிட்டியா? இப்பதான்க்கா. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் காலேஜ் போக போறியாமே, அதான் அம்மா இந்த காஃபிய உன்கிட்ட கொடுத்து உன்னை எழுப்பி விட்டுட்டு வர சொன்னாங்க பாப்பா. ரொம்ப நல்லதுக்கா, கொடுங்க. நான் கூட காஃபி குடிக்க கீழே வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி சரி, நீ முதல்ல காஃபி குடிச்சிட்டு சட்டு புட்டுன்னு காலேஜுக்கு கிளம்புற வழிய பாரு பாப்பா.
அம்மா உனக்காக லஞ்ச் கூட ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட லஞ்ச் பாக்ஸும் தயாராயிடும். என்னக்கா சொல்றீங்க? அத்தை மதியம் சாப்பாடும் செஞ்சிருக்காங்களா? ஆமா, ரொம்ப தடபுடலா ரெடி ஆயிட்டு இருக்குது என்றதும், ஏன் அவங்களுக்கு இந்த சிரமம்? பாவம், உன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க பாப்பா. சரி சரி, மணி ஆகுது, நான் வேற பேசிக்கிட்டே நிக்கிறேன் பாரு. நீ காஃபி குடிச்சிட்டு போய் கிளம்பிட்டு கீழே வா, சரியா? பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நான் போய் ரெடி பண்றேன். சரிங்கக்கா என்று கூற அந்த பெண்மணி வெளியே சென்று விட்டார். பிறகு எழுந்து பல் துலக்கி முகத்தை கழுவி கொண்டு வந்தவள் அந்த காஃபியை எடுத்து ஆற அமர குடித்தாள். பின்பு வேகமாக சென்று தனது டிரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு குளித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் ஜாக்கிங் சென்று வந்த ஆதி அறைக்குள் நுழைந்தான். டயர்டாக இருந்தவன் வந்து மெத்தையில் அமரலாம் என்று பார்க்க, மெத்தை மேல் முழுவதும் அவளது துணிகளை விரித்து போட்டு வைத்திருந்தாள். பக்கத்திலேயே அவளது பெட்டியும் இருந்தது. அதை பார்த்தவனுக்கு கோபம் பத்தி கொண்டு வந்தது. இது என்ன படுக்கிற பெட்டா, இல்ல இவளோட துணிகளை போட்டு வைக்கிற டஸ்ட்பினா என்றவன் சட்டென்று அனைத்தையும் எடுத்து கீழே தூக்கி போட்டு விட்டு, ஹாப்பாடா என்று சாய்ந்து கால்களை நீட்டி அமர்ந்தான். அதற்குள் குளித்து விட்டு வெளியே வந்த வைஷு ஆதியை பார்த்ததும், இந்த குரங்கு அதுக்குள்ள வந்துருச்சா? இது வர்றதுக்குள்ள கிளம்பி கீழே ஓடிடலாம்னு நினைச்சேன் என்று புலம்பிக் கொண்டே மெத்தையை பார்க்க, அங்கே அவளது பெட்டியும் துணிகளும் இல்லை. ஓடி வந்து கிட்டே பார்க்க அது எல்லாம் கீழே சிதறி கிடந்தது. அதை பார்த்தவளுக்கு பயங்கரமான கோபம் வந்து விட்டது. யார் இதை இந்த மாதிரி கீழே போட்டது? நான் இந்த பெட்ல தானே வச்சுட்டு போனேன். ஆமா, இது என்ன பெட்டா இல்ல குப்பை தொட்டியா? உன் அழுக்கு துணியை எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. என்ன அழுக்கு துணியா? யார் சொன்னது இதெல்லாம் அழுக்கு துணின்னு? இதெல்லாம் என்னோட போடாத ட்ரெஸ்ஸஸ், நான் டெய்லி போட்டுக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தது. அத போய் இப்படி கீழே தூக்கி போட்டு களைச்சிட்ட. அதையெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருந்துச்சு என்று திமிராக கூறினான். கொஞ்சம் கூட ஒரு மேனஸ் இல்லாத ஜென்மம். உன்னை எல்லாம் என்னதான் சொல்றதோ. நீ என்னை எதுவும் சொல்ல தேவையில்ல, உன் வேலையை பார்த்துட்டு போ. என் பெட் மேல கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சா நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் நேத்தி சொல்லிட்டேன், இந்த பெட்ல எனக்கும் உரிமை இருக்குன்னு. சும்மா உன்னோட பெட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி தாண்டி சொல்லுவேன். சரிதான் போடி என்றவன் வேகமாக குளிக்க சென்று விட்டான். இவனுக்கு எவ்வளவு திமிரு! இவன் திமிர இன்னைக்கு நான் அடக்கறேன் என்று நினைத்தவள் பின்பு தனது துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பெட்டின் மேல் போட்டு அழகாக மடித்து மீண்டும் அந்த பெட்டியில் அடுக்கி வைத்தாள். காலையிலேயே காலேஜ் கிளம்பும் போது மூட் அவுட் பண்றான் ஹீடியட் என்று அவனை திட்டிவிட்டு பின்பு நேராக கண்ணாடியின் முன்னின்று தலையை அழகாக சீவிக்கொண்டு முகத்திற்கு பவுடர் போட்டவள் நெற்றியில் குங்குமம் வைக்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டு, பிறகு காலேஜ் போறதுக்கு யாராவது இதெல்லாம் வச்சுட்டு போவாங்களா? சரி சரி வேண்டாம் என்று குங்கும சிமிழையை எடுத்து ஒரு ஓரமாக வைத்துவிட்டு தயாரானவள், என்னுடைய புக்ஸ் எதுவுமே இங்க இல்லையே, நான் எப்படி காலேஜ் போறது? இந்த அம்மா ஏன் புக்ஸ மட்டும் கொடுத்து அனுப்பல? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது என்று புலம்பியவள், நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு கிளம்ப முன்னையும் ரொம்ப லேட் ஆயிடுமே. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படியே போவோம். நாளைக்கு போயிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு காலேஜ் போய்க்கலாம் என்று யோசித்தவள் பின்பு மீண்டும் அவளது பொருள்கள் எல்லாம் எடுத்த இடத்தில் வைத்துக் கொண்டிருந்தாள். அதே நேரம் ஆதி குளித்துவிட்டு வெளியே வரவும் அவள் மிகவும் பரபரப்பாக தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தவன் அப்படியே ஒரு நிமிஷம் நின்று அவளது அழகில் மெய் மறந்து ரசிக்க தொடங்கினான். இந்த சிவப்பு நிற சுடிதாரில் பார்ப்பதற்கு அப்படியே ஒரு தேவதையைப் போலவே இருந்தாள். அவளை இப்பொழுதுதான் முதல் முறையாக சுடிதாரில் பார்க்கிறான். பார்க்க என்னவோ அழகாதான் இருக்கா. ஆனா இந்த அழகுக்கு பின்னாடி பெரிய ஆபத்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுதான் அவளோட திமிர் பேச்சு என்று நினைத்தவன் பின்பு சுதாரித்துக் கொண்டு உடைமாற்றும் அறைக்குள் சென்றான். பிறகு சிறிது நேரத்தில் அவன் கிளம்பிவிட்டு வெளியே வந்து பார்க்க அவள் அங்கே இல்லை. அவள் கிளம்பி கீழே போயிருந்தாள். சில்லிகள் என்று கூறிவிட்டு பின்பு அவனும் புறப்பட்டு கீழே வந்தான். அதே நேரம் கீழே வந்தவளை கண்மணி அழைத்து அமர வைத்து டிஃபன் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார். வைஷு, இந்த சுடிதார் உனக்கு சூப்பரா இருக்கு. இந்த கலர் உனக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்குமா? தேங்க்ஸ் அத்தை, காலேஜ் போறேன்ல அதனாலதான் சாரி கட்ட முடியல. இட்ஸ் ஓகே வைஷு,
நீ டெய்லி சாரி தான் வியர் பண்ணணும்னு உனக்கு யாருமே சொல்லலையே. நீ டெய்லியும் சுடிதார் கூட போட்டுக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்கேயாவது கோவில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகும்போது மட்டும் சாரி கட்டிக்கோ. அப்படியா அத்தை? ரொம்ப தேங்க்ஸ் என்றதும், சரி நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. அத்தை, என்னம்மா? அம்மா வீட்டுல போய் புக்ஸ் எல்லாம் எடுக்கணும். நான் ஈவினிங் காலேஜ் முடிஞ்ச உடனே அம்மா வீட்டுக்கு போய் என்னோட புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடவா? அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தா தாராளமா போ. ஆனா புக்ஸ் எடுக்கிறதுக்காக நீ எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா உனக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். அதோ பாரு என்று அங்கு சோஃபாவின் முன் இருந்த டீப்பாயை காட்ட அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அத்தை, இதெல்லாம் என்னோட புக்ஸ். இதெல்லாம் எப்படி இங்க? நேத்தே டிரைவர் அனுப்பி உங்க அம்மா வீட்ல இருந்து எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். தேங்க்யூ அத்தை, தேங்க்யூ சோ மச் என்று சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு, சரிங்க அத்தை, அப்போ நான் கிளம்புறேன். சரிம்மா, உனக்காக தான் டிரைவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ போய் காலேஜ்ல இறங்கிக்கோ. ஈவினிங் எத்தனை மணிக்கு காலேஜ் முடியும்னு சொல்லிட்டேன்னா அந்த டைமுக்கு டிரைவர் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவாரு. இல்ல பரவாயில்ல, நான் பஸ்லயே வந்துடுறேனே. அதெல்லாம் வேண்டாமா, நம்ம கிட்ட கார் வசதி இருக்கும்போது நீ எதுக்கு பஸ்ல வரணும் சொல்லு. நீ என்ன டைம்னு மட்டும் டிரைவர் கிட்ட சொல்லிடு, சரியா? ஓகே அத்தை, கண்டிப்பா என்று கூறிவிட்டு மிகவும் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அதே நேரம் ஆதி கீழே இறங்கி வரவும் அவனையும் அமர வைத்து சாப்பாடு பரிமாறப்பட்டது. அவன் அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க அப்பொழுது வைஷு, அத்தை மாமா, அப்ப நான் கிளம்புறேன், போயிட்டு வாமா, சாமி கும்பிட்டுட்டு போ என்றதும் நேராக பூஜை அறைக்கு சென்று சாமியை கும்பிட்டு விட்டு திருநீர் எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டவள் பின்பு ஹாலுக்கு வந்து அவளது பேக்கை எடுத்துக்கொண்டு நேராக வெளியே சென்றாள். அவள் பின்னாலேயே கண்மணியும் சென்று டிரைவரை அழைத்து, டிரைவர், காலேஜ்ல டிராப் பண்ணிடுங்க. ஈவினிங் என்ன டைம்னு கேட்டுட்டு அதே டைமுக்கு மறக்காம போய் பிக்கப் பண்ணிடுங்க. சரிங்க மேடம், கண்டிப்பா. மேடம் நீங்க உட்காருங்க. அண்ணா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க என்றவள் பின்பு வண்டியில் ஏறி அமர்ந்து விட்டு, சரியத்த, நான் போயிட்டு வரேன். ஓகே வைஷு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நல்லா படி, சரியா? ஓகே அத்த, கண்டிப்பா என்றதும் கார் புறப்படும் என்று காத்து கொண்டிருந்தாள். ஆனால் டிரைவர் நீண்ட நேரமாக காரை ஸ்டார்ட் செய்து கொண்டே இருந்தாரே தவிர வண்டி ஸ்டார்ட் ஆகுவது போல தெரியவில்லை. என்னாச்சுனா என்று வைஷு கேட்டதும், தெரியல மேடம், என்னன்னு பாக்கணும், திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, என்ன ப்ராப்ளம், ரொம்ப நேரம் ஆகுமா? அப்படித்தானு நினைக்கிறேன் மேடம், நான் இறங்கி பாக்குறேன் என்றவர் இறங்கி வந்து என்ஜினை திறந்து பார்க்க அப்பொழுது கண்மணி அவர் அருகே வந்து, என்ன டிரைவர், என்னாச்சு? என்னன்னு தெரியல மேடம், திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஸ்டார்ட் ஆகலையா? வைஷு வேற காலேஜுக்கு போகணும், டைம் ஆச்சு, இப்போ வந்து இப்படி சொல்றீங்க. முன்னாடியே வண்டி எல்லாம் கரெக்டா செக் பண்ணி ரெடி பண்ணி வைக்க மாட்டீங்களா? மேடம், வண்டி நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல. எப்ப கேட்டாலும் இது மாதிரி எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிங்க என்று அவர் திட்டிக் கொண்டிருப்பதை பார்த்த வைஷுவுக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. பின்பு வெளியே இறங்கி வந்தவள், அத்தை, அவரை திட்டாதீங்க, பாவம், வண்டி இந்த மாதிரி பிரச்சனையானதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? மணி ஆகுது இல்லம்மா. இருக்கட்டும் அத்தை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஆட்டோலயே போய்க்கிறேனே என்று கூறினாள். எப்படிமா உன்னை அவ்வளவு தூரம் ஆட்டோல தனியா அனுப்பி வைக்கிறது, காலம் கெட்டு கிடக்குது இல்ல என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆதி அவனுடைய லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். பின்பு காரில் ஏறி அமர்ந்தவுடன் காரை ஸ்டார்ட் செய்து வண்டியை நகர்த்த பார்க்க அப்பொழுது அந்த வண்டியின் முன்னால் சென்று நின்ற கண்மணி கை நீட்டி தடுத்தார். கோபமாக காரை நிறுத்தியவன் தன் புறம் இருந்த கண்ணாடியை இறக்கிவிட்டு, என்னமா பிரச்சனை உங்களுக்கு? வேலைக்கு போகும்போது இப்படி தடுக்கிறீங்க? ஆதி பிளீஸ் பா, கோச்சுக்காத, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன விஷயம் சொல்லுங்க, எனக்கு இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேசினா பிடிக்காதுன்னு தெரியும் இல்ல. ஓகே ஓகே, நீ போற வழியில நம்ம வைஷுவை கொஞ்சம் காலேஜ்ல டிராப் பண்ணிடுப்பா. என அவளை நான் டிராப் பண்ணணுமா? ஆமாப்பா, அவளுக்கு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன், அந்த காருக்கு என்ன கேடு? அது என்னன்னே தெரியல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாரு டிரைவர். அவளுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீ கொண்டு போய் விட்டுறேன்.
எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவளை காலேஜ்ல கொண்டு போய் விடுறதுக்கு நான் என்ன இவளுக்கு டிரைவரா? என்னால எல்லாம் முடியாது என்றதும், அத்தை அவர்கிட்ட எதுக்கு கெஞ்சுறீங்க? நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன். என்னமோ இவரை விட்டா ஊர் உலகத்துல வேற ஆளே இல்லாத மாதிரி பேசுவாரு. உடனே கண்மணி, வைஷு நீ அமைதியாரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள ஏன் கோவப்படுற என்றதும் அவள் அமைதியாக நின்று விட்டாள். ஆதி, அம்மாவுக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுப்பா ப்ளீஸ் என்று கெஞ்சுவது போல கேட்க, சரி வந்து தொலைக்க சொல்லுங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க என்றதும், சரிப்பா என்றவர் உடனே வைஷ்ணவியை பார்த்து, வைஷு ஆதி உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டான், சீக்கிரம் வா என்று கூப்பிட வேறு வழி இல்லாமல் தயங்கி தயங்கி வந்தாள். பின்பு பின்னாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே அமர்ந்தவளை திரும்பி பார்த்து முறைத்தவன், ஏய் என்ன உனக்கு நான் டிரைவரா? பின்னாடி போய் உக்காந்துட்டு இருக்கிற, ஒழுங்கா முன்னாடி வந்து உக்கார வழிய பாரு என்று கூறியதும், இந்த குரங்குக்கு ஏன் தான் இவ்வளவு கோவம் வருதோ தெரியல, என் தலையெழுத்து இவங்கிட்ட எனக்கு உதவி கேட்டு நான் காலேஜ் போகணும்னு இருந்திருக்கு என்று மனதிற்குள்ளேயே நினைத்தவள் பின்பு எழுந்து முன்னால் வந்து அமர்ந்து கண்மணிக்கு பாய் சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள்.